பேர் கட் பண்ணாமலே திருப்புறதால உங்களுக்கு பானெக் ஷேப்பே வராது. கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஆம்பல் டாட் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி எங்கே வருதோ அந்த இடம் இந்த மாதிரி வச்சு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லைனிங் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பானெக் வச்சு, அதாவது பேக் நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா பானெக்கு, ஃப்ரண்ட் நெக்கும் பார்த்திங்கன்னா பானெக் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்தை வந்து நம்ம எப்பயும் போல் தைக்கிற மாதிரி தைக்காமல் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி தைக்க போகிறோம். அதான் இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம வந்து கட்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸஸான பீசஸ்ஸு. இது நம்ம ஆல்ரெடி எல்லாமே கட் பண்ணி வச்சுருப்போம். ஏதாவது பார்த்திங்கன்னா பட்டிக்கு, அதாவது ஹூக் பட்டி, ஐ பட்டிக்கு கட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இது வந்து ஸ்டிப்பு பீஸு, அதாவது பட்டி வரும் இல்லைங்களா, அந்த பட்டி பீஸு. லைனிங் தான் எல்லாமே 4 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். 2 பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து ஒரிஜினலில் அட்டாச் பண்ணுறது. இந்த 2 பீஸ் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா உள் பக்கமாக அட்டாச் பண்ணி கவர் பண்ணி தைக்கிறது. இதையும் நம்ம எடுத்து ஓரம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கவர் பண்ணி, இடுப்பு வந்து கவர் பண்ணி தைக்கிறதுக்காக 2 பீஸு இது வந்து சென்டரில் ஜாயின் பண்ணி நம்ம கவர் பண்ணி தைச்சிக்கிறதுக்கு. மீதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸஸான பீசஸ் தான். இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் எடுத்துக்குவோம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஸ்லீவ் கொஞ்சம் பெரிய சைஸுன்றதால இங்கே வந்து ஜாயின் போடுற மாதிரி வருது. இதை பாருங்கள், லைனிங்கில் வந்துட்டு இந்தளவு கொஞ்சம் லைட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை நான் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நான் அதில் தைக்கும்போது காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு 2 பீஸ் லைனிங் இருக்குது, ஒரிஜினலு. அதுக்கப்புறம் பேக்கு, சரிங்களா, எல்லாமே வந்து பானெக் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பானெக்கில் லைட்டாக வந்து ஷேப் எடுத்துருக்கிறோம், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸ்லீவில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து இதில் வந்துட்டு நம்ம ஜாயின் போடணும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த ஏற்கனவே நம்ம நெக் பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நெக் பீஸ் எடுத்துக்கலாம். நெக் பீஸ் வந்துட்டு இதில் ஜாயின் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரிலாம் வந்து துணி பத்தலை, அதாவது ஸ்லீவுக்கு வந்து துணி பத்தலைன்னா எப்படி கட் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் சொல்லி தனியாகவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க் கூட நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கரை பீஸ்ன்றதால நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து கரை பீஸ் இருக்குன்றதால நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது ஆப்போசிட் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்ட பிறகு இது வந்து கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம், மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இது 2 ஸ்லீவ் இந்த மாதிரி ஒன்றா வச்சுருங்க. ஒன்றா வச்சுட்டு இப்படி மடித்து போடுங்க. இப்படி மடித்து போட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து தைச்சிக்கலாம். ஒரிஜினல் வந்து நம்ம இந்த மாதிரி ரஃபாக தான் கட் பண்ணியிருப்போம். நம்ம தைச்சிட்டு சரி பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம 1/2 இன்ச் தைச்சி அப்படியே உள் பக்கமாக நம்ம திருப்ப போகிறோம். அப்படியே ஸ்லீவை வந்து நம்ம கண்டினியூவாக வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா கவர் தட்டு இருக்குன்றதால கவர் தட்டு கனெக்ட் பண்ணி அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி தைக்கணும். பாருங்கள், இப்போ இது வந்து அப்படியே கவர் தட்டு கனெக்ட் பண்ணி ஆப்போசிட்டாக ஸ்டிச் பண்ணணும். இங்கே நம்ம ஜாயின் போட்டோம் இல்லைங்களா, அதே ஜாயிண்ட் இந்த பக்கம் வரணும். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு மாதிரி திருப்பிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் வந்து ஒரு தையல் போட்டுங்க. மிதியாட தையல் போடணும். இப்போ இந்த மாதிரி மிதியாட தையல் போட்டுட்டு அப்படியே உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணி ஓர தையல் போட்டுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஓரத்தில் போட்டோம். இப்போ லைனிங் ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒரிஜினல் எக்ஸஸாக இருக்கிற அந்த ஒரிஜினலை வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அர்க்காத்தெலாம் வந்து சரியாக மார்க் பண்ணிவிடுங்க.
இப்போ ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சு பார்க்கணும், ஏதோ அப் அண்ட் டவுன் இருக்கா, கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. இப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ சேம் இதே மெத்தடில் இன்னொரு ஸ்லீவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஸ்லீவும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதை பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதில் வந்து ஆப்போசிட் தான், சரிங்களா? ஆப்போசிட் கனெக்ட் பண்ணி கவர் தட்டு சரி பண்ணி தைக்கணும். நீங்கள் இது மாதிரி போட்டிங்கன்னா ரெண்டுமே வந்து கரெக்டாக அந்த அர்க்காட் டு அர்க்காட் மேட்ச் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்லீவ் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது 2 பீஸு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி தைக்கிறோம், கவர் பண்ணி தைக்கிற மெத்தட் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். இது 2 பீஸ் வேஸ்ட் பீஸ் தான். இதை நம்ம என்ன செய்யணும்னா இதில் வந்து உள்ள வெளியே பார்த்துங்க, உள்ள வெளியே பார்த்துட்டு இதை வந்து கீழே வச்சுருங்க. இந்த பீஸை வந்துட்டு இது இப்படி கீழே வச்சுட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி மேலே வச்சுருங்க. இது வந்து மேல் பக்கம், இது வந்து உள் பக்கம், சரிங்களா? நேர் பக்கம் கெட்ட பக்கம்ன்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஒரு லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங் எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. அதாவது ஸ்டிப்னஸ்க்காக நம்ம இந்த பீஸ் வந்து கொடுக்குறோம், அப்போ தான் வந்து கழுத்து ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அதாவது நம்ம தையல் இங்கே போடுறோம் இல்லைங்களா, அந்த கழுத்து 1/4 இன்ச் பிடிக்கிறோம்ல, அந்த வந்து இதுலேயும் தையல் பிடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி கீழே வந்து பீஸ் கொடுத்துங்க. இப்போ வந்து 1/4 இன்ச் கணக்கில் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் நம்ம இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம். இந்த பாருங்கள். இப்போ இதை அப்படியே 1/4 இன்ச் தைச்சிக்கணும். இப்போ இது வந்து அப்படியே கரெக்டாக கட் பண்ணிக்கணும் 1/4 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல லைட்டாக பெண்ட் இருக்கிறதால இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்படி திருப்பி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிப்புக்காக துணி கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி மீதி இருக்கிற பீஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி உள்ளே வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைனிங் இந்த மாதிரி ஒதுக்கி இதில் வந்து ஒரு ஓரத்தையில் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டும் நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கட்டிங் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேப் இருக்கிறதால இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கம் திருப்பிக்கணும். இப்போ இது வந்து எக்ஸஸாக இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு இந்த மாதிரி வந்து பீஸ் வந்து கட் பண்ணிக்கணும் நெக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதுலேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து இந்த மாதிரி ஒதுக்கிட்டு இதில் வந்து ஓரத்தையில் போட்டுக்கணும். இப்போ என்ன செய்யணும், லைனிங் வந்து அப்படியே உள் பக்கமாக வந்து ஃபோல்டு பண்ணிடணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு தையல் போடணும். காட்டன் கிளாத்துன்றதால நம்ம அப்படியே இப்படி சரி பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். எல்லாமே வேறு கிளாத் இருக்குது, அதாவது சிந்தட்டிக் கிளாத் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாக்கா இதில் வந்து நீங்கள் தையல் போட்டுக்கணும். தையல் போட்டுட்டு இந்த ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் கேப் விட்டுருங்க தையல் போடாமல். ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தையல் கண்டினியூ பண்ணணும். அதனால் வந்து சிந்தட்டிக் மட்டும் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இது வந்து காட்டன்றதால நம்ம தையல் போட தேவையில்ல. இப்படியே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இப்போ வந்து சரியாயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா ஃபுல்லாக வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ தையல் அட்டாச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிக்கூடாது. இங்கே மட்டும் கேப் விட்டு இந்த ஆமோல்கிட்ட வந்து ஆமோலும் இந்த ஷோல்டரும் வந்து நம்ம அட்டாச் பண்ணாமல் விட்டுரும். ஏன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். அதனால் இப்படியே விட்டுட்டு அந்த லைனிங்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எக்ஸஸான பீஸ் கட் பண்ணிவிட்டு அர்க்காத் பண்ணிவிடுங்க எல்லா இடத்துலையும். அதாவது இந்த ஷோல்டர் மட்டும் தைக்கக்கூடாது, ஆமோல் தைக்கக்கூடாது. ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைச்சிக்கலாம். ஏன்னாக்கா வந்துட்டு நம்ம டாட்லாம் வந்து ஸ்டிச் பண்ணணும், அப்புறம் பட்டி ஸ்டிச் பண்ணணும். அப்போ இது மாதிரி தனியாக இருந்தால் தான் நம்ம ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ சேம் இதே மெத்தடில் நம்ம இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். 2 ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து மெயின் டாட்டு. இந்த 2 அர்க்காத்து இந்த மாதிரி சேர்த்து உங்களுக்கு டாட் லென்த் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அதாவது மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாட் வந்து மார்க் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டையும் நம்ம சென்டர் கனெக்ட் பண்ணி டாட் பிடிச்சிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பிடிச்சிங்க. இந்த பாயிண்ட்டை பிடிச்சி
இங்கே வந்து ஆமோல் டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஆமோல் டாட் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணி இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி எங்கே வருதோ அந்த இடம் இந்த மாதிரி வச்சு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். டாட் வந்துட்டு நீங்கள் மார்க்கிங் போட்டு இதே மார்க்கிங்கில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதிலே வந்துட்டு இன்னொரு டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். ரெண்டுத்துலேயும் வந்துட்டு டாட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேக் பார்த்தீங்கன்னா பானைக்கு தான் கட் பண்ணியிருக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணி தான் தைக்க போகிறோம். இது வந்து மேல் பக்கம், இது வந்து உள் பக்கம். இது இப்படி போட்டுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்துட்டு ஒரிஜினல் இருந்தால் நீங்கள் ஒரிஜினல் கிளாத் எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா நீங்கள் ஒரிஜினல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள். இப்போ இது வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது இதே மெத்தடில் கீழே போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் இதில் ஒரு தையல் கூட போட்டுக்கலாம். இதில் ஒரு தையல் போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ நமக்கு வந்து லைனிங் வந்து ஸ்டிப்பு கொடுத்த மாதிரி ஆகிடும். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஊசி கூட குத்திங்க, நவராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஊசி குத்திங்க. துணி கரெக்டாக இது வரைக்கும் வருதான்றதையும் செக் பண்ணிக்கணும். பார்த்துட்டு எல்லா தையல் போகிற இடத்துலலாம் இந்த துணி ஸ்டிப்பு துணி இருக்கான்றதை செக் பண்ணிங்க. இப்போ நம்ம அப்படியே 1/4 இன்ச் தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஊசி எடுத்துருவோம். இப்போ இது வந்து அப்படியே கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். இது வந்து நிறைய பேர் கட் பண்ணாமலே திருப்புறதால உங்களுக்கு பானெக் ஷேப்பே வராது. ஸோ அதனால் வந்து இங்கே எல்லாம் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பின்பக்கம் திருப்பிடலாம். பின்பக்கம் திருப்பினா இப்போ 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி இந்த லைனிங் பீஸ் நம்ம ஸ்டிப்புக்காக கொடுத்தோம்ல அது மட்டும் நம்ம ஒரு 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி வெட்டிடுவோம். ரொம்ப பெருசாக விடக்கூடாது. 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ லைனிங்கை மட்டும் ஒதுக்கி லைனிங்கில் வந்துட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங்கில் மட்டும் தையல் போட்டோம். இது அப்படியே உள்ளே வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் தையல் போட்டாலும் போட்டுக்கலாம். நீங்கள் சிங்கிள் தையல் போட்டாலும் நீங்கள் வந்து சிங்கிள் தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சரி பண்ணிவிடுங்க. சரி பண்ணிவிட்டு இப்போ தையல் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ மிதியடாக தையல் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு தையல் போட்டுக்குவோம். பாருங்கள், நம்ம வந்து மிதியோட தையல் போட்டு பானைக்கு வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலாக அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸான பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஆர்காத் பண்ணிட்டோம். ஆர்காத் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது வந்து சென்டர். சரிங்களா? இது வந்து சென்டர். அப்போ இந்த சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1/2 இன்ச் நம்ம தைக்க விட்டுருவோம் இல்லைங்களா? இந்த 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணாமல் இதை வந்து இந்த மாதிரி மடித்து பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து 1/2 இன்ச் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து தைக்கிறதுக்காக விட்டுருவோம். அந்த கணக்கில் இருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்து வச்சுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இது மாதிரி நேர் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். 1/2 இன்ச் கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். 1/2 இன்ச் பிடிச்சிங்கன்னா 1 இன்ச் துணி வந்து டாட் வந்து பிடிக்கும். இந்த கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், டாட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அதாவது இந்த டாட்டோடைய இந்த பீஸ் வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி, அதாவது சைடு பக்கம் பார்த்த மாதிரி பண்ணிக்கணும். அதே சேம் மெத்தடில் இங்கே நம்ம வந்து டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும்.
பார்த்திங்கன்னா 2 டாட்டும் வந்து இந்த பக்கம், அதாவது இந்த பக்கம் பார்த்த மாதிரி, இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீஸ் இருக்குல்ல, இது வந்து கவர் பண்ணி நம்ம தைக்கணும். அதுக்கு நம்ம இப்போ குறுக்கு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் துணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இது வந்து குறுக்க பீஸ், இங்கே வந்து கரை பீஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கரை பீஸ் வந்து குறுக்க பீஸ் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து லப்பர் மாதிரி இருக்கும். அப்போ வந்து லப்பர் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பெண்ட் ஷேப்பு கரெக்டாக வளைச்சி தைக்கலாம். இப்போ இது வந்து ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் நம்ம தைக்கிறதுக்காக விட்டுருக்கணும். அந்த 1/2 இன்ச் கணக்கு பண்ணி அப்படியே தைச்சிட்டே வந்துடலாம். இப்படி தைச்சிட்ட பிறகு இந்த லைனிங் இந்த மாதிரி ஒதுக்கிட்டு இதில் வந்து ஓரத்தையில் போடணும். இப்போ இதில் வந்து ஓரத்தையில் போட்டோம். ஓரத்தையில் போட்டுட்டு இப்போ உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிச்சிக்கணும். அதாவது ஒரு 1 இன்ச்சு இல்லை ஒரு 1.25 இன்ச்சு, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வச்சா போதும், நல்லாயிருக்கும். இப்போ 1 இன்ச் கணக்கு பண்ணி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுருங்க. இப்படி தையல் போடும்பொழுது இந்த பீஸை வந்து இழுத்துட்டு தையல் போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு மடித்து தைக்கும்போது ஷேப் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இப்படி மடிச்சுட்டு கரெக்டாக இதில் வந்து தையல் போட்டுக்கணும். நீங்கள் வந்து ஹெம்மிங் தேவை, நமக்கு தையல்லாம் வேண்டாம், இந்த மாதிரி ப்ளைனாக பார்க்க அழகாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். பெரிய தையல் போட்டுட்டு சென்டரில் ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய தையல் வந்து பிரிச்சுக்கலாம். இல்லை ஹெம்மிங்லாம் வேண்டாம், தையலே போதும் அப்படின்னாக்கா நீங்கள் இதை அப்படியே இதுக்கு நேராக வந்து தையல் போட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தையல் போட்டுட்டோம், இடுப்பு வந்து கவர் பண்ணி தைச்சிட்டோம். இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டிப் ரெடி பண்ணணும். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரிஜினல் மெஷர்மெண்ட் ஸ்டிப்பு. இது வந்து கிளாத்தில் அட்டாச் பண்ணணும். 2 ஸ்டிப் இருக்குது. இது வந்து அர்க்காத் எதுக்கு பண்ணியிருக்கிறோன்னா ஹூக் பட்டியும் ஐ பட்டியும் வரக்கூடிய இடத்துல நம்ம இந்த அர்க்காத் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சைடு வரும், சரிங்களா. இப்போ இதே ஷேப்பில் பார்த்திங்கன்னா உள்பக்கம் வச்சு தைக்கிறதுக்கு 2 ஸ்டிப் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். இதை விட கொஞ்சம் சின்ன சைஸாகவே நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, இப்படி வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். கொஞ்சம் லென்த் வந்து கம்மியாக பண்ணியிருக்கிறோம். உள்ளே தைக்கிற ஸ்டிப் எடுத்து ஓரம் வச்சிடலாம். லைனிங் இந்த ஸ்டிப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிட்டு இது வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் ஒரிஜினலில். முக்கியமாக பார்த்திங்கன்னா உள்ளே வெளியெல்லாம் பார்த்துங்க. உள்ளே வெளியே பார்த்து கரெக்டாக உள் பக்கமாக வந்து இது வந்து அட்டாச் பண்ணிக்கணும். இது வந்து மேல் பக்கம். இப்போ இது வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸான பீஸ் வந்து கட் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்போசிட்டாக இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிப் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. அதனால் நம்ம பாகம் 1 பாகம் 2 நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். பாகம் 2 பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன்லையும் கிடைக்கும், ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.